தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 16வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 16வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 16வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும், ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத போய் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 16வது கவுன்சிலிங்கில் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அதனால் அது நம்ம தேவையில்லை. ஜென்ரல் டம் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 196 இருந்திருக்கு. நேற்று மட்டும் 17 பேர் எடுத்திருக்காங்க, 67 கிடக்குங்க. எக்ஸரிஸ்மெண்ட் ஜென்ரல் எக்ஸரிஸ்மெண்ட் 57க்கு 2 பேர் எடுத்திருக்காங்க, 55 கிடக்கு. இது நேற்று மட்டும் எடுத்துக்காங்க. எக்ஸரிஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் 13க்கு ஒரு ஆள் நேற்று எடுத்திருக்காங்க, 10 கிடக்கு. அதே மாதிரி பிளைண்டு அதில் யார் எடுக்கலாம். ஆர்த்தோ மட்டும் 9க்கு 1 எடுத்திருக்காங்க, மீதி ஒன்றே தான் கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜென்ரல் உமன் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஜென்ரல் உமன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 72க்கு 7 பேர் எடுத்திருக்காங்க 16வது நாள் கவுன்சிலையும், மீதி 21 கிடக்கு. டெஸ்டிடியூ விடோ 47க்கு ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, 42 கிடக்கு. மற்ற யாரும் எதுவுமே எடுக்கலை. பிசி ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்களேன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 158க்கு 22 பேர் எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் மட்டும் 22 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது 17வது நாள் கவுன்சிலிங்கில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஎஸ்டிஎம் 5 to 10 நடக்குது என்னன்றதெல்லாம் நானும் கமெண்ட்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டேன். யாருமே எனக்கு 5லேருந்து 10ஆம் தேதி வரையும் ஒரு டேட்டு கூட சொல்லலை. குறைஞ்ச ஒரு 1000 கமெண்ட்ஸாக இருக்கும். 1000 எடுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10ஆம் தேதி வரையும் யாருக்கும் எனக்கு 6ஆம் தேதி இருக்குது 7ஆம் தேதி இருக்குது யாருமே சொல்லவே இல்லை. அதனால் கொஞ்சம் 10ஆம் தேதி வரையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்ப்போம் என்ன இதுண்டு. அதுக்கடுத்து எக்ஸரிஸ்மெண்ட் 42க்கு யாருமே எடுக்கலை. எக்ஸரிஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் அதுவும் எடுக்கலை. பிளைண்டு பார்த்திங்கன்னா 10க்கு ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, 9 கிடக்கு. அடுத்து ஆர்த்தோ பாருங்களேன், ஆர்த்தோ 4 பேர் எடுத்திருக்காங்க. ஆர்த்தோ 4 பேர் எடுத்திருக்காங்க இந்த 16வது நாள் கவுன்சிலிங்கில். 4க்கு 3 எடுத்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஆர்த்தோலாம். அதுக்கடுத்து பிசி உமன் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 61க்கு 4 பேர் எடுத்திருக்காங்க, மீதி 30 கிடக்கு. மற்றபடிக்கு ஆர்த்தோ இதில் 1 எடுத்திருக்காங்க. அதாவது ஆர்த்தோ பார்த்திங்கன்னா 4க்கு ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, இன்னும் ஒன்றே தான் கிடக்கு. மற்ற யாரும் எடுக்கவே இல்லை. அதாவது 16வது கவுன்சிலிங்கில் மட்டும் எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. எம்பிசி ஜென்ரல் பார்த்திங்கன்னா யார் எடுக்கல. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 126க்கு 13 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 65 கிடக்கு. எக்ஸரிஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா யார் எடுக்கலை. எக்ஸரிஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் ஆர்த்தோ அதே மாதிரி 9க்கு 1 எடுத்திருக்காங்க, 4 கிடக்கு. மற்றபடிக்கு டாஃப்த்து முல்ட்டா யாரும் எடுக்கவே இல்லை. அடுத்து எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. எம்பிசி உமன் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 48க்கு 3 பேர் எடுத்திருக்காங்க, 25 கிடக்கு. மற்ற யாருமே எடுக்கலை, போஸ்டிங் எடுக்கலை 16வது கவுன்சிலிங்கில். டிசிஎம் ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்ற எதுலேயுமே பார்த்தீங்கன்னா 16வது கவுன்சிலிங்கில் யாரும் கலந்துக்கிறல. பிசிஎம் டெஸ்டிடியூ விடோ மட்டும் ஒன்றே கலந்துருக்காங்க, 5க்கு 1 போய் 4 கிடக்கு. மற்ற யாரும் பிசிஎம்மில் கலந்துக்கிறல. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. எஸ்சிஏ ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 22க்கு 16வது கவுன்சிலிங்கில் 2 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, மீதி 17 கிடக்கு. மற்ற யாரும் பார்த்தீங்கன்னா 16வது கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறல. எஸ்சிஏ உமன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா யாருமே 16வது கவுன்சிலிங்கில் எடுத்துக்கல. எஸ்சி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 95க்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 95க்கு 12 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 58 கிடக்கு. ஏன்னா பிஎஸ்டிஎம் ஆவரேஜாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. மிஞ்சி போனால் சொல்லலான்னு பார்த்தா இன்னும் ஒரு 2 days 3 days தான் வரும்னு நினைக்கிறேன் நான். 2 days or 3 days அவ்வளோதான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூ விடோ பிளைண்டு ஆர்த்தோ யாருமே 16வது கவுன்சிலிங்கில் கலந்துக்கல. அடுத்து எஸ்டி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இன்னும் கிடக்கு அவங்களுக்கு. அதனால் நேற்று ஒரு 16வது கவுன்சிலிங்கில் ஒரு 5 பேர் கலந்துருக்காங்க, இன்னும் ஒன்றே தான் கிடக்கு. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் 9க்கு 1 எடுத்திருக்காங்க, 8 கிடக்கு. அது எஸ்டி உமனில் பார்த்தோம்னா 5க்கு 1 எடுத்திருக்காங்க, ஒன்றே தான் கிடக்கு. டோட்டலில் 4686க்கு 16வது கவுன்சிலிங்கில் போஸ்டிங் எடுத்தவங்க 107 பேர் எடுத்திருக்காங்க, மீது 989 கிடக்கு.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துருக்கான்னு பார்ப்போம். அதாவது 16ஆம் கவுன்சிலிங்கில் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 141 ஒதுக்கீடு. இதில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க பாருங்கள், 45 பேர் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 45 பேர் 16ஆவது கவுன்சிலிங்கில் எடுத்திருக்காங்க. பார்த்துங்க அப்புறம் எவ்வளோ பேர் பிகாம் வந்திருக்காங்க உள்ளே திணிச்சிருக்காங்கன்ட்டு. மீதி ஜென்ரலில் 20 தாங்க கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ் டீமில் 37க்கு 12 பேர் எடுத்திருக்காங்க. மீதி 5 தான் கிடக்கு. அதுக்கடுத்து உமனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைம் உமனில் பார்த்தீங்கன்னா 59க்கு 1 எடுத்திருக்காங்க, முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் டைம் உமன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிடந்துச்சு, முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ் டீமில் 16க்கு 2 தான் எடுத்திருக்காங்க, அதுவும் முடிஞ்சு வச்சு. டெஸ்டிவிடோ 6க்கு 1 எடுத்து 5 கிடக்கு. ஆர்த்தோ அதே மாதிரி 1க்கு 1 முடிஞ்சு வச்சு. ஓகேங்களா. இன்னும் ஜென்ரல் டைம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மட்டும்தான் கிடக்கு. இன்னும் அடுத்து கம்யூனிட்டியில் கேட்டகரி வாரியாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் இல்லை பிகாம் மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோ சீக்கிரமாலாம் வேகமாக ஓடாது, இருக்குது, கட்டாயம் இருக்குது. அதுக்கடுத்து பிசி ஜென்ரல், ஏன்டா ஜென்ரல் இன்னும் கிடக்கிறதுனால மற்ற கேட்டகரியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா. கேட்டகரியில் உள்ளே போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி சார்ண்டா, அதாவது வந்து ஜென்ரல் வந்து ஃபுல்லானாதேன். ஜென்ரல் வந்து அதுக்கு பார்த்தீங்களா ஒரே போஸ்ட்னால ஜென்ரலில் ஃபுல் பண்ணிட்டு தான் கம்யூனிட்டிக்கு உள்ளே கொண்டு வருவாங்க. அதனால் வந்து ஜென்ரலில் இன்னும் 20 கிடக்கு. அதே மாதிரி உமனில் முடிஞ்சு வச்சு. இந்த ஜென்ரல் வந்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தே கேட்டகரியில் அவங்க கேட்டகரியில் வந்து காலி பண்ணுவாங்க. வேண்டாம் நீங்கள் பாருங்கள், இந்த 16ஆம் கவுன்சிலிங் இந்த டேப்லர் கலந்தேன் இந்த இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டேப்லர் கலந்தேன். அதில் ஃபுல்லாக 0 இருக்கும். நீங்களே பாருங்கள், 3, 6 போட்டிருக்காங்களா, அந்த நாளில் வந்து யார் கலந்துருக்காங்க பாருங்கள். யாருமே ஜென்ரலில் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அதாவது கேஸ்ட்டு போயிருப்பாங்க, ஆனால் டிஎன்பிசி காலி பண்ணுறது ஜென்ரலில் தான் காலி பண்ணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 928க்கு 62 பேருங்க. இந்த 16ஆவது கவுன்சிலிங் 62 பேர் பிகாம் உள்ள போயிருக்காங்க கேண்டிடேட்ஸ். ஒரே நாளில் 62. இத்தனை நாள் வந்ததை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே அவ்வளோதான் வரும். எத்தனை 15 நாள் 15 நாள் இது கூட்டி பார்த்தாலும் 62 தான் வரும். ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் 62 பேர் கலந்துருக்காங்க. மீதி 697 கிடக்கு. 697 கிடக்கு. இது நெருக்கி ஓடிடும். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி ஓடுதுன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹச்ஆர்சி ஏன்னா அது இந்து சமய அறநிலைத்துறை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி முடிஞ்சிருச்சு. இந்து சமய அறநிலைத்துறையும் நெருக்கி முடிஞ்சிச்சு. ஏன்னாண்டா பாருங்களேன், ஜென்ரல் முடிஞ்சு, பிஎஸ்டிஎம் முடிஞ்சு, எக்ஸர்விஸ்மன் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மன் பிஎஸ்டிஎம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்லாம் முடிஞ்சு வச்சு. கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கிடக்கும். கேட்டகரியில் பிசி ஜென்ரல் முடிஞ்சு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் 8க்கு 3 போய் 3 கிடக்குங்க. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் 8க்கு 3 போய் 3 கிடக்கு. அதே மாதிரி உமனுக்கு பார்த்திங்கன்னா உமன் முடிஞ்சு வச்சு. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தான் 4க்கு 2 போய் 2 தான் கிடக்கு. அதே மாதிரி எம்பிசி பார்த்திங்கன்னா எம்பிசி ஃபுல்லாக முடிஞ்சு வச்சு. எம்பிசிலலாம் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு வச்சு, ஜென்ரலும் முடிஞ்சு வச்சு. இந்த வருங்க உமனுக்கு முடிஞ்சிச்சு எம்பிசி, இங்கேயும் முடிஞ்சு. எம்பிசியை பொறுத்தவரை முடிஞ்சு. எஸ்சி கேட்டகரியில் கிடக்கு. எஸ்சிஏவில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் முடிஞ்சுங்க. பிஎஸ்டிஎம் மட்டும் 1க்கு 1 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மன் உமன் அப்படியே உமனும் முடிஞ்சு வச்சு. எஸ்சி ஜென்ரல் வந்து முடிஞ்சு வச்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் 4க்கு 4 கிடக்கு. அதே மாதிரி உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக 219க்கு 6 பேர் தாங்க ஹச்ஆர்சி எடுத்திருக்காங்க. 16ஆவது கவுன்சிலிங்கில் 6 பேர் தான் எடுத்திருக்காங்க. மீதி 38 கிடக்குங்க. 38 கிடக்கு. இதில் எம்பிசி வந்து டோட்டலாக முடிஞ்சு. எம்பிசி வந்து ஜென்ரல் முடிஞ்சு, பிஎஸ்டிஎம் முடிஞ்சு எல்லாத்துக்கும். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க 16ஆம் கவுன்சிலிங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு. இன்னும் இதை வச்சு இன்னைக்கு 17ஆவது நாள் கவுன்சிலிங் நடக்கிறத வச்சு இன்னும் கூட கொஞ்சம் கணிச்சிடலாம். பிஎஸ்டிஎம் எத்தனை வராங்க, ஜேசி எத்தனை பேர் எடுக்கிறாங்க, இதை வச்சு நம்ம வந்து அடுத்து எத்தனை நாள் வரை நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த வீடியோ வந்து நான் சாயந்தரம் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.